கைஸ் எங்கள் பெரியம்மா நோன்பு திறக்கிறதுக்காக எனக்கு என்ன செஞ்சுருக்குன்னு பாருங்கள். கடலை பருப்பும் சின்ன ஒரு பயரும் சேர்த்து, சின்ன மொச்சை பயிர் இல்லை, இந்த பயர் பேர் பயறு. இது பேர்லாம் என்னன்னே தெரியல, எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பெரியம்மாக்கு இந்த மாதிரி தான் பிடிக்குது சாப்பிட. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே தான் வீட்டில் சமைக்கிறது. பார்த்துக்கோங்க. களி மீன் குழம்பு, சூப்பரான ஒரு சூட மீன் குழம்பு வச்சுருக்காங்க. களியை வச்சு மீன் குழம்பு மேலே ஊற்றி நல்லா ஒரு பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது நான் பண்ண மாட்டேன், நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னு கேளுங்க, இன்றைக்கி பள்ளிவாசல்லேருந்து பிரியாணி வந்திருக்கு கைஸ். பிரியாணி, பீஃப் குழம்பு, சிக்கன் குழம்பு இதெல்லாம் இருக்கும்போது களியை நான் தேடி போவேனா? நீங்களே சொல்லுங்கள். பிரியாணிக்கு நீங்கள் ஓட் பண்ணுவீங்களா, இல்லை இந்த கேப்பை களிக்கு வந்து ஓட் பண்ணுவீங்களா? நான்லாம் பச்சோந்தி மாதிரி மாறிடுவேன் பிரியாணியை பார்த்துட்டேன்டா. அதனால் இப்போதைக்கு நான் பிரியாணி தான். அது குழம்பு எதில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பீஃப் குழம்பு கைஸ், பீஃப். நீ வாங்கல, இது திறக்க முடியலையா? நல்ல சிக்கன் குழம்பு. கலரை பார்த்தீங்களா, அப்படியே டெம்ட் ஆகுதுல கைஸ். இதில் உள்ளது வந்து பீஃபு. இன்னும் கொஞ்ச நாளில் நோன்பு முடிய போகுது இல்லையா, அதனால் பள்ளியில் இந்த 10 நாளைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. நிறையா வெரைட்டி பண்ணுவாங்க. அதுவும் லாஸ்ட்டு நோன்புக்கெலாம் செம்மையாக பண்ணுவாங்க. நீங்களும் உட்காருங்க, கொஞ்சம் ஒன்று சாப்பிடுங்க. வாங்க, முட்டை பஜ்ஜி. நீங்கள் ஒன்று சாப்பிடுங்க. எனக்கு வேணாம், எனக்கு வயிறு ஃபுல்லாச்சு. வயிறு ஃபுல்லாகிருச்சா? வயிறு ஃபுல்லாகிருச்சா? நல்லா பண்ணியிருக்காங்க கைஸ். நான் முட்டை பஜ்ஜியில் ரொம்ப மாவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பிச்சு இப்படி போட்டுருவேன். எந்திரிச்சு விடுவான்னு எனக்கு தெரியும். இப்பெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லுவான்னு சொல்லி தான் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். போட்டு சிக்கனையும் பீஃபையும் கலந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நான். பிஸ்மில்லா, அல்டிமேட்.